സ്നേഹത്തെ ആഴമാർന്ന നിൻ മഹത്യാഗത്തെ ക്രൂശിൽ കണ്ടു ഞാൻ നിൻ സ്നേഹത്തെ ആഴമാർന്ന നിൻ മഹത്യാഗത്തെ പകരം എന്തു നൽകും ഞാനിനി ഹൃദയം പൂർണ്ണമായി നൽകുന്നു നാഥനേ പകരം എന്തു നൽകും ഞാനിനി ഹൃദയം പൂർണ്ണമായി നൽകുന്നു നാഥനേ ഞാൻ കണ്ടു നിൻ കരവിരുത് അത്ഭുതമാം നിൻ ജ്ഞാനത്തിൻ പൂർണ്ണതയും സൃഷ്ടികളിൽ ഞാൻ കണ്ടു നിൻ കരവിരുത് അത്ഭുതമാം നിൻ ജ്ഞാനത്തിൻ പൂർണ്ണതയും
പകരം എന്തു നൽകും ഞാനിനി? നന്ദിയാലെന്നും വാഴ്ത്തിടും സൃഷ്ടാവേ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? നന്ദിയാലെന്നും വാഴ്ത്തിടും സൃഷ്ടാവേ. അടിപ്പിണരിൽ കണ്ടു ഞാൻ സ്നേഹത്തെ, സൗഖ്യമാക്കും യേശുവിൻ ശക്തിയെ. അടിപ്പിണരിൽ കണ്ടു ഞാൻ സ്നേഹത്തെ, സൗഖ്യമാക്കും യേശുവിൻ ശക്തിയെ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? എന്നാരോഗ്യം നൽകുന്നു താതനാ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? എന്നാരോഗ്യം നൽകുന്നു താതനാ. ശബ്ദത്തെ വിടുതൽ നൽകും നിൻ ഇമ്പവചനത്തെ. മൊഴിയിൽ കേട്ടു രക്ഷയിൻ ശബ്ദത്തെ, വിടുതൽ നൽകും നിൻ ഇമ്പവചനത്തെ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? ദേശത്തെങ്ങും പോകും സുവിശേഷവുമാ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? ദേശത്തെങ്ങും പോകും സുവിശേഷവുമാ. നിൻ ശരീരം തകർത്തു നീ ഞങ്ങൾക്കാ, ശുദ്ധരക്തം ചിന്തി നീ ഞങ്ങൾക്കാ. നിൻ ശരീരം തകർത്തു നീ ഞങ്ങൾക്കാ, ശുദ്ധരക്തം ചിന്തി നീ ഞങ്ങൾക്കാ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? അന്ത്യത്തോളം ഓർമ്മിക്കും യാഗത്തെ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? അന്ത്യത്തോളം ഓർമ്മിക്കും യാഗത്തെ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? ഹൃദയം പൂർണ്ണമായി നൽകുന്നു നാഥനേ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? നന്ദിയാലെന്നും വാഴ്ത്തിടും സൃഷ്ടാവേ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? എന്നാരോഗ്യം നൽകുന്നു താതനാ. പകരം എന്തു നൽകും ഞാനിനി? ദേശത്തെങ്ങും പോകും സുവിശേഷവുമാ. തമ്പുരാൻ നല്ലൊരു രക്ഷ
காலை நேரத்திலே மகிமைப்படுவதாக. மிகவும் துக்கமும் வருத்தமும் நிறைந்த ஒரு காலை இந்த நேரம். நான் ஒரு சிறு பையனாக இருக்கிற காலம் முதலே என்னுடைய தகப்பன் இங்க வந்த காலத்திலிருந்து அருமையான ஜோயங்களுடைய குடும்பத்தோடு எனக்கு ஒரு நல்ல உறவு. நாங்கள் ஒரு சபைக்கு போடுவதற்கு முன்பாக அதைவிட மேலான ஒரு காரியம் என்பது நாங்கள் அயலாளர்களாக அநேக வருடங்கள் வாழ்ந்தோம். We were very close neighbors. என்னுடைய அம்மாச்சி வீட்டு பக்கத்துல தான் இவங்க தங்கியிருந்தாங்க. ஒரு செவரு தான், அன்னைக்கு செவரு எல்லாம் கிடையாது. இவங்க வீட்டுக்கு தான் விளையாடலாம் போவோம். அங்க ஏராளமான இடம் இருக்கும் பின்னாடி தான். ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால இந்த இடத்துல ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீடை கேட்கும்படி கற்றுக்கிறது. ஒரு 2 முறை இங்க வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு வர முடியாமல் போய்விட்டது. சூழ்நிலைகள் விதமாக கடந்த நாளிலே இந்த விஷயத்தை தெரிந்தவுடன் அதிகமான மன உளைச்சல் எனக்கு ஏற்பட்டது. காரணம், எங்க என்னை பார்த்தாலும் என்னை குறித்து விசாரிப்பார்கள், என்னுடைய மனைவியை குறித்து விசாரிப்பார்கள், என் ஊழியத்தை குறித்து விசாரிப்பார்கள். சில வருடங்களுக்கு பிறகு நான் ஊழியக்காரர்களாலே வேற சபையெல்லாம் ஸ்தாபித்து போன பிறகு அவ்வளவாக சந்திப்பதில்லை. அதற்கு பிறகு அங்கிளும் ஆண்டியும் வளர்றதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால அவங்களும் ஆவிலே ஐயா தாமஸ் ராஜ் அவருடைய சபைக்கு போக ஆரம்பித்தார்கள். அதுக்கு பிறகு அவ்வளவாக நாங்கள் பார்ப்பதில்லை. ஆனாலும் எப்பமெல்லாம் மனதில் அவர்கள் ஞாபகம் வந்தார்களோ அந்த நேரத்தில் ஜெபிக்கும்படி கற்று நம்மை விட்டு நம்முடைய பெரியவர்கள் எல்டர்ஸ் என்று சொல்ல வேண்டும். ஐபிசி பட்டாபுரம் திருச்சபையில் அவங்க எல்லாம் எல்டர்ஸா இருப்பாங்க. அவங்க ஒருத்தங்களா போகும்போது அது மனசுக்கு ரொம்ப வேதனை கொடுக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அனுபவித்த தேவனுடைய மகன் மகள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பது இந்த பூமியில இருக்கிற இந்த பிரயாணம் முடியும் பொழுது ஒரு புது பிரயாணம் ஆரம்பத்தில் வருகிறது. There's a new beginning that is happening. ஆங்கிலத்தில் ஹோம் கோயிங் சர்வீஸ் என்றுதான் சொல்லுவாங்க. ஹோம் கோயிங் சர்வீஸ். நாம் அடக்கை ஆராதனை என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஹோம் கோயிங் சர்வீஸ். அப்ப இது ஹோம் கிடையாதா? இது ஹோம் கிடையாது. இது ஒரு பில்டிங் நாம் கட்டியிருக்கிறோம். மழையில என்ன செய்யக்கூடாது? நனையாம இருக்கிறதுக்கு, வெயில் பட்டா வாழாம இருக்கிறதுக்கு, வேற ஏதாவது மிருகங்கள் நம்ம தாக்காம இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை நாம் நம்முடைய டிசைன்ல கட்டி அதுக்குள்ள தங்கி இருக்கிறோம். போகும்போது இதெல்லாம் கொண்டு போக முடியும். ஹோம் கோயிங் சர்வீஸ், தட் மீன்ஸ் நம்முடைய ஆக்சுவல் ஹோம், நித்தியத்தை நோக்கி உள்ள அந்த பிரயாணத்தின் ஆரம்பம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் கர்த்தருடைய வருகையிலே முதலாவது எழுப்புவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியம் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் மட்டும்தான் அப்படி எழுந்து வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. நான் அதற்குள்ளாக சென்று நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஐயா தொடர்ந்து பேசுவார். அப்பொழுது உங்களுக்கு ஆழமான அந்த காரியங்களை சொல்லி தாராளம் நடக்கும். தேவனுக்குள்ளாக இருக்கிற தேவ பிள்ளைகள், அருமையான ஜோயங்களுடைய குடும்பம், ஜெய்சன் குடும்பம், ஜெயன் குடும்பம், அவர்களுக்கெல்லாம் மன கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும்.
தாயை தந்தையெல்லாம் பிரிவது எவ்வளவு வேதனையான காரியம் என்பதை நான் நன்றாக அறிந்தது. அது மிக வேதனையான ஒரு காரியம். When we are getting separated from someone forever and only memories remain, அவருடைய ஞாபகங்கள் மட்டும்தான் நமக்குள்ளாக இருக்க ரொம்ப வேதனையான ஒரு காரியம். தோற்றம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக இந்த காலை நேரத்திலே நாம் மிகவும் மனபாரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அக்கறை நினைக்கும் போது எனக்கு மனசு ரொம்ப வேதனை. எல்லாம் ஒன்னா இருந்தோம். ஆனா ஒரு நாள் நிச்சயமாக நாம் போக வேண்டும் என்பது வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற காரணம். ஆனால் எங்கே போகிறோம் என்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். She is going to her home for an eternal rest. இந்த உலகத்தில் இருக்கிற துன்பத்தை விட்டு, வேதனையை விட்டு, கண்ணீரை விட்டு, எல்லா விதமான மன சோர்வுகளை விட்டு என்றென்றைக்குமாய் தேவனோடு கூட வாழுங்கள். கர்த்தருடைய கால சத்தம் கேட்கிற நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள், அல்லேலூயா, கிறிஸ்துவை அறியாத யாராவது இந்த இடத்துல இருந்தால் உங்களை நான் கர்த்தருக்குள்ளாக வரவேற்கிறேன். உண்மையான வழிக்குள்ளாக நீங்கள் கடந்து வரும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்து போவது இந்த மண் கூடாரம் இந்த உலகத்தில் இல்லாமல் போகும்போது ஆத்மாவோ அதை அனுப்பின கர்த்தரிடத்திலே கடந்து செல்கிறது. It goes back to the Lord who sent it. இந்த காலை நேரத்தில் நான் ஒரு பக்கம் மனவேதனையாக இருந்தால் ஆன்டி கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்தார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தரை நன்றியோடு இருக்கிறேன். இவர்களெல்லாம் எங்களுடைய முன்னோடிகளாக இருந்தவர். நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வரும்போது இவங்க அந்த சபையில் இருக்கிறாங்க. எங்களுக்காக ஜெபித்தவங்க. எங்களுடைய எல்லா காரியத்திலும், எங்களுடைய துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் எல்லாத்திலையும் கூட நின்றவர். அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் நம்மளால மறந்துவிட முடியாது. கர்த்தர் இந்த கஷ்டத்தின் நேரத்தில், மன வருத்தத்தின் நேரத்தில் அருமையான யோயங்களுக்கும் அவருடைய மகன்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் மற்ற எல்லா குடும்பத்தார்கள் சபையாளர்களுக்கும் தேவையான ஆறுதலை கர்த்தர் கொடுப்பாராக. நாம் கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் சொல்லிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் சமூகத்திலே கடந்து வரும்படி எங்களுக்கு திரும்ப செய்யும். நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆண்டவரே, உண்மை அறியும்படிக்கு எங்களுக்கு நீர் கொடுத்த பாக்கியங்களுக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் தேடி வரவில்லை. வேதம் கூறுகிறது, நீர் எங்களை தேடினோம். எப்பொழுது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் பாவிகளாய் இருந்த நேரத்திலே நீர் எங்களுக்காக தேடி வந்து எங்களுக்காக மறுத்து. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் கர்த்தருடைய வருகை அண்டையில் அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலேயும் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற பாலிஸ்தீனுடைய இந்த மண் கூடாரமானது இங்கே இருக்கும் பொழுது ஆத்மாவோ அந்த தேவனுடைய பரிதீசையில் இந்த நேரத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். காத்திருக்கும் ஆண்டவரே, கர்த்தருடைய வரவன் வருகிற அந்த நாட்கள் ஆண்டவரை பரிதீசையில் காத்திருப்பார்கள். இதற்கு பிறகு தேவரோடு கூட என்று சேர்க்கப்படுவோம். ஆண்டவரே, இந்த கரையில் எங்களுடைய பிரயாணங்களை நாங்கள் குறித்து finish our journey on this side, மறுகரையில் எங்களுக்காக ஒரு ஆரம்பத்தை நீ குறித்து வைக்கிறீர். ஆண்டவரே, அங்கே என்றென்றைக்கு உம்மை நோக்கி உம்மை துதித்து பாடி ஆமையில் ஆண்டவரே மகிமையின் சிங்காசனத்தில் இருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் வாழும்படி கர்த்தர் நீர் எங்களுக்காக செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆண்டவரே, ஜோயங்களுக்காக, ஜெயனுக்காக, குடும்பத்துக்காக, ஜெய்சனுக்காக, குடும்பத்துக்காக, மற்ற எல்லா உறவினர்களுக்காக, சபையாளர்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவன் அவர்களை எல்லாம் தேவையான ஆறுதலை கொடுத்து, மனதில் சமாதானத்தை கொடுத்து, கர்த்தருக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தில் அவர்கள் நிரம்பும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து நடக்க வேண்டிய எல்லா ஊழியங்களையும்
இதற்கு பிறகு கல்லறையில் நடக்க வேண்டிய ஊழியங்களையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை நடத்தும்படி உங்களை ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற யாராவது ஆண்டவரை அறியாதவர்கள் இருந்தால் இந்த ஆராதனை மூலமாக அவர்களுடைய ஆண்டவரை அறியப்படுகிற ஒருத்தர் கூட ஒரு ஆத்மா கூட நஷ்டப்பட்டு போகாம ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் காணும்படி ஒருவருக்கே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்தியா பெந்தகோஸ்து தேவ சபை முத்தாப்பூர் கரும்பாக்கம் சபையில் கண்டோலம் சிஸ்டர் அந்த நேரத்தில் அறிவிக்கிறேன். கட்டதான ദൈവത്തിൻ്റെ പരിശുദ്ധമായ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. ഈ ദുഃഖാന്തരമായിട്ടുള്ള സമയത്ത് ഈ ഭവനത്തിൽ ഒരുമിച്ച് കൂടുവാൻ തൃപ്പൂർണ്ണം കർത്താവിലേക്ക് അവസരമായി. 2016 സമയത്ത് ഞാൻ പട്ടാഭിരാം സഭയുടെ ശുശ്രൂഷനാക്കിയിട്ടുണ്ട്. അന്ന് ഈ ഭവനം ആ സഭയിലെ അംഗങ്ങളായിരുന്നു. എനിക്ക് നല്ല ഓർമ്മയുണ്ട്. ഞാൻ എല്ലാ മാസവും ഈ ഭവനത്തിൽ വിസിറ്റിങ്ങിനായി കടന്നു വരുമ്പോൾ ദൈവദാസന്മാരെ വളരെ മാനിക്കുകയും അവർക്ക് വേണ്ടതെല്ലാം എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾ വീട്ടിൽ നിന്ന് ആകെ അന്ന് ഇത്രയും ദൂരം ഈ ഭവനമായിരുന്നു. ഞങ്ങൾ വീട്ടിൽ നേരെ ഇങ്ങോട്ടാണ് കടന്നു വരിക. എന്നാൽ ആലിസാൻഡി ഇവിടെ കടന്നു വരുമ്പോൾ തന്നെ ഞങ്ങൾക്ക് കുടിക്കാനും കഴിക്കാനും എന്തെങ്കിലും തന്നിട്ട് ഇവിടെ തോന്നും. ഞങ്ങളന്ന് എപ്പോഴും പറയും ദേവദാസന്മാരെ നന്നായി മാനിക്കുന്ന ഒരു ഭവനമായിരുന്നു ഇത്. പ്രിയ ജെയ്സന്റെ വിവാഹം ഞാൻ ഇരിക്കുമ്പോഴാണ് നടക്കുന്നത്. അന്ന് ഞങ്ങളെ ആ മധുരയിൽ അടുത്തുള്ള ആ സ്ഥലത്ത് ഞങ്ങളെ ഇവിടുന്ന് കൊണ്ടുപോവുകയും ആ വിവാഹ ശുശ്രൂഷയിൽ എല്ലാം സംബന്ധിപ്പിക്കുകയൊക്കെ ചെയ്യും. പലപ്പോഴും ഞങ്ങൾ ഓർക്കും രാത്രിയിലെ മീറ്റിങ്ങുകൾക്ക് അത്രയും വളരെ ദൂരെയാണ്. അന്ന് പലപ്പോഴും ചോദിച്ചാൽ പറയും ദൂരെയാണ്, കാരണം രാത്രിയൊക്കെ വന്നു കഴിഞ്ഞാൽ തിരിച്ചിങ്ങോട്ട് വണ്ടി കിട്ടത്തില്ല. എങ്കിലും വളരെ കഷ്ടപ്പെട്ടാണെങ്കിലും അതെല്ലാം അവിടെ കടന്നു വരുമായിരുന്നു. ദൈവത്തിന് സ്തോത്രം. കഴിഞ്ഞ ദിവസം ഉണ്ടായതായ പ്രിയ ആന്റിയുടെ വേർപാട് എനിക്കറിയാം. പെട്ടെന്നുണ്ടാകുന്ന വേർപാട് നമുക്ക് എത്ര പറഞ്ഞാലും അവരെ ആശ്വസിപ്പിക്കാൻ കഴിയത്തില്ല. എങ്കിലും ഞാൻ വിശ്വസിക്കുന്നു സർവശക്തനായ ദൈവത്തിന്റെ ആശ്വാസത്തിന്റെ വചനം പ്രിയ കുഞ്ഞുങ്ങളെ, പ്രിയ ജെയ്സനെയും പ്രിയ ജയനെയും വിശേഷാൽ പ്രിയ ജോയിച്ചാനെയും ആ ദിവ്യമായ സമാധാനത്താൽ നിറച്ച് അവരെ ആശ്വസിപ്പിക്കട്ടെ എന്ന് ഞാൻ ആത്മാർത്ഥമായി പ്രാർത്ഥിക്കുന്നു. 1 കൊരിന്ത്യർ 15-ാം അധ്യായത്തിൽ പൗലൂസ് പറയുന്ന പോലെ, ഹേ മരണമേ നിന്റെ ജയം എവിടെ? ഹേ മരണമേ നിന്റെ വിഷമുണ്ട്? കാരണം മരണത്തെ ജയിച്ച ഒരു കർത്താവ് നമുക്ക് ഉയരത്തിലുണ്ട്. സ്തോത്രം. മരണത്തെ ജയിച്ച ഒരു കർത്താവിനെയാണ് നമ്മൾ സേവിക്കുന്നത്. വേർപാട് ദുഃഖമുള്ളതാണ്. എന്നാൽ നമ്മുടെ പ്രത്യാശ കർത്താവ് താൻ ഗംഭീരനാദത്തോടും പ്രധാന ദൂതന്റെ ശബ്ദത്തോടും ദൈവത്തിന്റെ കാഹളത്തോടും കൂടെ മധ്യാകാശത്തിൽ വരുമ്പോൾ ഈ മരിച്ചതായ പ്രിയപ്പെട്ടവർ, പ്രിയ ആലിസാൻഡി അടക്കം മുന്നമേ ഉയർക്കുമ്പോൾ അടുത്ത നിമിഷം തന്നെ ജീവനോടെ ശേഷിക്കുന്ന നാം ഓരോരുത്തരും രൂപാന്തരം പ്രാപിച്ച് ക്രിസ്തുവിനോട് കൂടെ ചേരുമ്പോൾ പറയും, ഹേ മരണമേ നിന്റെ ജയം എവിടെ? ഹേ മരണമേ നിന്റെ വിഷമുള്ളവിടെ? കാരണം മരണത്തിന് എന്നെ അടക്കി വെക്കുവാൻ കഴിയുകയില്ല. ഞാൻ ക്രിസ്തുവിൽ ജനിച്ച വ്യക്തിയാണ്. ക്രിസ്തുവിൽ ജനിച്ച വ്യക്തിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം അവനൊരു പ്രത്യാശയുണ്ട്. ഈ ലോകത്തിന്റെ മരണത്തിന് അവനെ അടക്കി വെക്കുവാൻ കഴിയുകയില്ല. ആ പ്രത്യാശ പ്രാപിച്ച പ്രിയപ്പെട്ടവർക്കായി സ്തോത്രം. പ്രിയ ജോയിച്ചാന്, പ്രിയ ജെയ്സൺ, പ്രിയ ജയൻ, പ്രിയ കുടുംബങ്ങൾ, അവരോട് എനിക്ക് പറയുവാനുള്ളത്, നമുക്കൊരു ദിവസം പ്രിയ ആലിസാൻഡിയെ കാണുവാൻ കഴിയും. ഇതൊരു ഈ മരണം എന്നുള്ളത് ഒരു തിരശീല മാത്രം, ഒരു മറശീല മാത്രം. ഈ കർട്ടന്റെ അപ്പുറത്തെ ഒരു ദിവസം ആ പുത്തൻ പുലരിയിൽ നമുക്ക് പ്രിയ ആന്റിയെ കാണാമെന്നുള്ള ആ വലിയ പ്രത്യാശയോടെ നമുക്ക് ആന്റിയെ നമുക്ക് യാത്രയാക്കാം. നമ്മുടെ കണ്ണുകളിലേക്കാണ് നമുക്കൊരു വാക്ക് പ്രാർത്ഥിക്കാം. പരിശുദ്ധനായ ഞങ്ങളുടെ കർത്താവേ, നല്ല സമയത്തിനായി നന്ദിയോടെ സ്തോത്രം. ഈ രാവിലെ സമയം ഞങ്ങൾ ഒരുമിച്ച് ഈ ദുഃഖത്തിലായിരിക്കുന്ന ഭവനത്തിൽ കടന്നു വരുവാനും അല്പസമയം ദൈവം ഞങ്ങൾക്ക് ഒരുമിച്ച് പ്രിയ കുഞ്ഞുങ്ങളോടൊപ്പം ആയിരിക്കാൻ ഒരുക്കിയ അവസരത്തിനായി സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. നല്ല പോർ പൊരുതി ഓട്ടം തികച്ചു, വിശ്വാസം കാത്തു,
ഇനി നീതിയുടെ കിരീടം എനിക്കായി വെച്ചിരിക്കുന്നു എന്ന് പൗലോസ് പറഞ്ഞ പ്രകാരം കർത്താവെ ഈ ലോകത്തിന്റെ ഓട്ടം തികച്ച് ദൈവമേ നല്ലൊരു കുടുംബജീവിതം നയിച്ച് കുഞ്ഞുങ്ങളെ ദാനമായി നൽകി കർത്താവെ കൊച്ചുമക്കളെല്ലാം കണ്ട് ഹല്ലേലൂയ ഈ ലോകത്തിലെ പോരാട്ടം അവസാനിപ്പിച്ച് അങ്ങയുടെ സമയമായപ്പോൾ അങ്ങ് വിളിച്ചപ്പോൾ അങ്ങയുടെ സന്നിധിയിലേക്ക് ചേർക്കപ്പെട്ട പ്രിയ ആന്റിയുടെ ഈ ഭൗതിക ശരീരത്തിന്റെ മുമ്പിൽ ഞങ്ങൾ ആയിരിക്കുമ്പോൾ ഞങ്ങളും ഒരു വലിയ പ്രത്യാശയിലായിരിക്കുന്നു. ഒരു ദിവസം ആന്റിയെ കാണാമെന്നുള്ള ആ വലിയ പ്രത്യാശയോടെ പ്രിയ ആന്റിയെ ഞങ്ങൾ യാത്രയാക്കുന്ന അപ്പ ഹല്ലേലൂയ. ദുഃഖത്തിലായിരിക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരെ ഞങ്ങളുടെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കുന്നു. പ്രിയ ജോയിച്ചതിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവേ, അങ്ങ് തന്നെ ഒരു നല്ല സഖിയായി നല്ലൊരു തുണയായി തുടർന്നുള്ള നാളുകൾ കർത്താവെ ആയിരിക്കാൻ തക്കവണ്ണം അങ്ങയുടെ ദാസനെ സഹായിക്കണമേ. മാനസികമായി ബലപ്പെടുത്തണമേ കർത്താവേ, ശാരീരികമായി ശക്തീകരിക്കണമേ കർത്താവേ. ജയ്സനെയും കുടുംബത്തെ ഞങ്ങളുടെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു. ജയനെയും കുടുംബത്തെ ഞങ്ങളുടെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു കർത്താവേ. പ്രിയപ്പെട്ടവരെല്ലാം ദൈവമേ ബലപ്പെടുത്തുന്നതിനായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. ശേഷാൽ കർത്താവ് ഇന്ന് പോൽക്കാലോട് നടക്കുന്ന എല്ലാ ശുശ്രൂഷകളും ഏറ്റവും അനുഗ്രഹമായി നടക്കുവാൻ തക്കവണ്ണം ദൈവമേ എന്നെ സഹായിക്കണം. തുടർന്നുള്ള എല്ലാ കാര്യങ്ങളും ഞങ്ങളുടെ കരങ്ങളിലേക്ക് ഏൽപ്പിക്കണം. മഹത്വമെല്ലാം അപ്പച്ചന് അശിഹാമൂല ഉപേക്ഷിക്കുന്ന കൃപയോടെ ഉത്തരവുള്ളവാറാണമേ. വിശേഷാൽ ഞങ്ങളുടെ കുടുംബത്തിന്റെ ഇപ്പോൾ ഞാൻ ഉൾപ്പെട്ടു നിൽക്കുന്ന ചേർപ്പേട് IPC ദൈവസഭയുടെ ഞങ്ങളുടെ സെന്ററിന്റെയും ദുഃഖവും പ്രത്യാശയും അറിയിച്ചുകൊണ്ട് ഞാൻ എന്റെ വാക്ക് നിർമ്മിക്കുന്ന എനിക്ക് ആ സമയം അനുസരിച്ച് ദൈവത്തിനുള്ള നന്ദി അറിയിച്ചുകൊണ്ട് ഞാൻ എന്റെ വാക്ക് நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களிடத்திலே சிறக்க செய்து அவரை ரட்சித்து நீங்கள் தெரிந்து கொண்டு அதுவே நல்ல குடும்பத்தை கொடுத்து கணவனை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து பேர பிள்ளைகளை கொடுத்த நாட்களிலே உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை சுயமாக முடிக்கும்படிக்காக தந்த ராஜ்யத்திற்காக நாங்கள் சோதரிக்கிறோம். அந்தவரை கத்தரிக்கலாக மனிதர்கள் பாக்கியவான்கள் எழுதிய வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க நீ தந்த பெரிய பாக்கியத்திற்காக சாத்தியத்திற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். எங்களுக்கு மகிழ்ச்சியான நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீர் அப்பா. தாயாரை ஒரு நாளிலே அல்லது கிறிஸ்துவுக்காக மறித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். இன்றோடு உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்கள் மேலே எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் சேர்க்கின்ற வார்த்தையின்படி தந்திருக்கிற மகிழ்ச்சியான நம்பிக்கைக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். நாளிலே தாயை இழந்திருக்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தன்னை மனைவி இழந்திருக்கிற அல்லாவுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உறவுகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா எல்லா புத்திக்கு தெய்வ சமாதானம் ஆளுகை செய்யும்படிக்காக சொல்கிறோம். ஆளும் தெய்வத்தாமே நீ ஆறுதல் படுத்துவீராக. அதனை ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்தனுடைய சரீரத்தினாலும் மகிமைப்படுவார் என்ற வார்த்தையின் அடக்கத்திலே நீர் மகிமைப்படும்படிக்காக சொல்கிறோம். இருவை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நாமத்திற்கு கனமன் நல்குவது இந்த நாளிலேயும் நாமத்திலே வாழ்ந்து இந்த ராஜ்யத்திலே இணையாத நேரத்திலே சத்தியாக பதம் சென்றுகிற அன்பான சகோதரி குடும்பத்தார் அனைவரையும் கத்தத்திலே ஆதரவு கொடுக்குவாராக. ஆண்டவர் அன்பான சகோதரி கொடுத்த நல்ல வாழ்க்கைக்காக அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தன்னுடைய மாற்றத்தை ஜெயத்தோடு முடிக்க தேவன் கொடுத்த குழுவைக்காக பிள்ளைகளை கத்தருக்குள்ளே வழிநடத்தவும் நம்பிக்கையோடு அந்த ஊட்டத்தை முடிக்கவும்
தேவன் கொடுத்ததை கத்தத்தாமே உங்களுக்கு சென்ற பிள்ளைகள் கணவர் உறவினர் அனைவரோடும் இருந்து நாம் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது மரணத்தை குறித்து 3 காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவரையருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கின்றது. மனுஷன் ஒரு முறை மறிக்கவும் பின்பு நியாய தீர்ப்பு நிற்கவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. The first thing you should understand is death is certain. மரணம் என்பது நிச்சயமான ஒரு காரியம். ஒரு மனுஷன் அந்த உலகத்திலே பிறப்பது உண்மையாக இருக்க மாட்டான், அவன் மறிப்பதும் நிச்சயமான. இந்த மரணத்திலிருந்து ஒருவனும் தப்பிக்கவே முடியும். எவ்வளவு பெரிய படித்தவங்களா இருக்கலாம், எவ்வளவு பணக்காரர்களா இருக்கலாம், எவ்வளவு சொத்து உள்ளவங்களா இருக்கலாம், எவ்வளவு புகழ் உள்ளவங்களா இருக்கலாம், மரணம் அப்படின்ற இந்த பாதையை தப்பித்து செல்லக்கூடிய ஒருவன் கூட இந்த உலகத்துல கிடையாது. அது எப்பொழுது வரும், எப்படி வரும், எங்கே வரும், யாருக்குமே தெரியும். அதுதான் நாம் எப்பொழுதும் மரணத்திற்கு ஆயத்தமாக, அதுதான் ஒரு பெரிய பசுத்தமான சொன்னார். ஒவ்வொரு நாளும் இதுவே என்னுடைய கடைசி நாளால் இருக்கலாம் என்ற எண்ணத்தோடையே நாம் வாழ வேண்டும். அதிர்ச்சியாக இருந்தது கேட்கும்போது. அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன நினைச்சாங்க, வீட்டுக்கு வந்துடுவேன், உங்களால பிரெட் கூட பார்த்துக்க மாட்டாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள். உங்களுடைய வாழ்க்கையில மரணம் யாருக்கும் சொல்லிட்டு வராது, முன்கூட்டு வராது. மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது வேண்டாலும் வரும். மக்கள் யாருக்கு என்றைக்கு நியமித்திருக்கிறாரோ அந்த நாள்ல ஒரு நாள் கூட ஒரு மனுஷன் தாண்டி வாழவே. வெரி வெரி இந்த மரணத்தை ஒருவன் எப்படி சந்திக்கிறான் என்பதுதான் ரொம்ப முக்கியமே தவிர மறிப்பேனா அப்படின்னு கேட்கறது இல்லை. கேள்வி வந்து மறிப்பேனான்னு கிடையாது, நிச்சயமா மறிக்க. ஆனா எப்படி மறிக்க போகுது சொல்றது, ஒரு நீதிமானுடைய மரணத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஜீவிய நாட்கள்ல இந்த மரண நாளை சந்திக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தும் ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவனை அளிக்கும் நம்பிக்கையோடு மதிக்க நாம் இந்த உலகத்தில் அவரை இருந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்து எந்த நேரம் முடிவு வந்தாலும் அதை சந்திக்க நாம் ஆயுதம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஒரு முறை ஒரு தேவ மனுஷன் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு கப்பல்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார். கப்பல் நடு வழியிலே அது பயணித்துக் கொண்டிருந்தது. பயங்கரமான புயலை மாட்டிக்கொண்டது. எல்லாரும் அங்கும் இங்கும் அலைவாங்கி ஓடினார்கள். தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் அலைபாய்ந்தார்கள். ஆனால் இந்த தேவ மனிதனும் அவர் அந்த கப்பலுடைய மேல் தட்டுல போய் அமைதியாக உட்கார்ந்து பாடல் பாடிக்கொண்டிருந்தார். மேல ஓடி உயிருக்காக போராடிக்கிற அந்த மக்கள், அங்கிருந்து அலைஞ்சிட்டு இருந்த மக்கள் வந்து கேட்டாங்க, என்னங்க நாங்கெல்லாம் உயிருக்கு தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடிட்டு இருக்கோம், நீங்க வந்து இப்படி அமைதியா உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையான்னு கேட்டாங்க. சொன்னாரா, இந்த கப்பல் பத்திரமா போய் அமெரிக்கா சேர்ந்தா என்னுடைய 2வது மகள் அங்க இருக்கிறா, அவர் வீட்டுக்கு நான் போயிருவேன். ஒருவேளை இந்த கப்பல் மூழ்கி நடுக்கடல்ல நான் வந்து அழிஞ்சு போயிட்டேன்னா என் மூத்த மகள் எனக்கு பகவத்துக்கு போயிட்டா, அவ வீட்டுக்கு நான் போயிருவேன்.
எப்படி ஏதாவது ஒரு பொண்ணு வீட்டுக்கு தான் நான் போக போறேன், அதனால எனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி தைரியமா சொன்னார். அவர் மரணத்தை கண்டு பயப்படல, மரணத்தை கண்டு நிச்சயமா இருந்தார். மரணம் வரும், எப்போது வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும், எங்கே வேணுமானாலும் வரும். ஆனால் மரணத்தை சந்திக்க ஆயத்தமா இருப்பது. ரெண்டாவது நான் சொல்லுவேன், இந்த மரணத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை மரணம் நிச்சயம் என்பதை மாத்திரம் அறிந்தவர் இல்லை. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் உனக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், ஒரு போதும் ஒரு தனியும் இல்லை. மரணம் என்பது நிச்சயமானதுதான். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சரியா நம்பிக்கை எழுதிருக்கான். இந்த மிட்ஸ்ட் ஆஃப் டெத், மரண இருளின் வழியாக போகும்போது God's comfort is always available. மரண இருளின் வழியாக செல்லுகிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய ஆறுதலை வைக்கிறார். மன குடும்பத்தாளர் நான் தைரியமே நான் சொல்லுவேன், மன தாயாரை இழந்து நிற்கிற உங்களுடைய இந்த மரண பாதையிலே கர்த்தருடைய ஆறுதல் உங்களுடைய சொல்லுவது, சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார்கள். புத்தி கெட்டாத ஒரு தேவனுடைய ஆறுதலை கற்றுக்கொடுத்து தருவார். எல்லா துக்கங்களையும் எல்லா கண்ணீரையும் குறைத்து இந்த மரணத்தின் வேதனை தாங்கிக் கொள்கிற ஒரு தெய்வீக ஆறுதலை கற்றுக்கொடுத்து தருவார். நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே நாம் பெற்றிருக்கிற ஆறுதலுக்கு வாசம். இந்த பாதைகளில நாம் தைரியமா சொல்ல முடியும், இது ஒரு பயங்கரமான ஒரு பாதை, ஒரு துக்கமான ஒரு பாதை, ஒரு வேதனையான ஒரு பாதை. இழப்பை யாருமே ஈடுகட்ட முடியாது. எத்தனையோ பேர் நம்மகிட்ட ஆறுதல் வார்த்தைகளை சொல்லலாம், எத்தனையோ பேர் நம்மளை தைரியப்படுத்த முயற்சி செய்யலாம். ஆனால் தாயினுடைய இடத்தை, மனைவியின் இடத்தை யாருமே நிரப்ப முடியாது. அது ஒரு வெற்றிடமாகதான் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு நல்நம்பிக்கை இருக்கிறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஒரு தேவன் அவர்கள் ஆறுதல் படுத்தலாம், தைரியப்படுத்தலாம். பிள்ளைங்க கலங்காம இருக்கணும், சகோதரன் கலங்காம இருக்க. கர்த்தருடைய தெய்வீக ஆறுதல், புத்தி கெட்டாத ஆறுதல் உங்களுக்கு ஆண்டவர் தந்து அந்த பாதையை கடக்க பண்ணுவார். நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் அந்த தனிமையை தேவன் துணை நின்று தேவன் நடக்கும். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகும். தகப்பனும் தாயினுடைய கைவிட்டாலும் கர்த்தருடைய சேர்த்துக் கொள்ளுவாக சொல்லியிருக்கேன். அந்த ஆறுதலை கர்த்தர் தந்து அவரை கைவிடப்படுத்தும். ஒரு சொன்னேன், மரணம் என்பது நிச்சயம், அதற்கு ஆயத்தமா இருக்கலாம். மரண பாதை என்பது கடினமானது. தேவனுடைய ஆறுதல் நமக்கு உண்டாயிருக்கிறது. மூன்றாவது கடைசியாக நான் சொல்லுவேன், இந்த மரணத்தின் பாதையை குறித்து வேதம் சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 16ஆம் வசனத்தை வரும்போது அதை வாசிக்கிறோம். கர்த்தர் ஆனவர் எக்கால தூதருடைய சத்தத்தோடு பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றார். யாரும் தப்பிக்க முடியாது. இரண்டாவது, தேவனுடைய ஆறுதலை இந்த மரணத்தின் வேலையை கர்த்தர் தருகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மீண்டும் எழுந்திருப்பார். இதுதான் நமக்குள்ள நம்பிக்கை. நம்ம நினைக்கக்கூடாது மாயார் மறுத்துட்டாங்க, நம்ம நடக்க மண்ணோடு மண்ணா போயிடுவாங்க. இல்ல, வேதம் சொல்வது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த கிறிஸ்துவுக்குள்ள மறுத்தவர்களை தேவன் நம்முடைய 2ஆம் வருகையிலே மீண்டும் உயிரோடு எழுப்புவார், மீண்டும் அவர்களை உயிர்படுத்துவார். இதுதான் நம்ம அவங்களை பார்க்க போகிற கடைசி நேரம் கிடையாது. நாம் அவர்களோடு கூட எக்கால சத்தம் தோன்றும் போது
அவரோடு கூட இயேசுவோடு கூட இந்த தாயாரும் எழுந்து நிற்கும் பொழுது நாம் மீண்டும் அவர்களை சந்திப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை கட்ட நமக்கு தந்திருக்கிறார். லாசரு இறந்த போது இயேசு மரியாதைக்கு சொன்னார், நீ என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் முடிவல்ல. இந்த உலகத்துல மரணம் வந்து நம்முடைய வாழ்க்கையின் அந்தம் கிடையாது. உண்மையா சொல்ல போனா அது ஒரு புதிய ஆரம்பம். அது புதிய ஆரம்பம். கிறிஸ்துவோடு மறித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ள மறித்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய அன்பை அறிந்து அவருக்கு தங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தவர்களை தேவன் அழிவை காண விட்டார். ஏனென்றால் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தார். அவர் மறித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். வேதம் சொல்கிறது, அவருக்குள்ள நாம் வாழும் பொழுது அதே மரணம் நமக்கு வரும்போது எப்படி இயேசுவை தேவன் மருத்துவருக்கு உயிரோடு எழுப்பினாரோ அதே போல நம்மை எழுப்புவார். யாருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறார். இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்துல யார் தங்களை உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு கர்த்தரோடு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ அவர்கள் மறித்தாலும் மறுபடியும் உயிர் படைத்திருக்கும்படி தேவன் அவர்களை உயிரோடு எழுப்புகிற நல் நம்பிக்கையை கர்த்தருடையாய் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இதை நினைத்து கர்த்தருக்குள்ளே ஆறுதல் செய்வோம். கர்த்தர் மீண்டும் எழுப்புவார். அந்த மரணத்துக்கு வந்திருக்கிற நாம் நம்ம யோசித்து பார்ப்போம், இப்படிப்பட்ட ஒரு மரணம் நமக்கு வரும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள், இந்த நாள் ஒண்ணு இருக்குன்றத மறந்தார்கள். இந்த மரணத்துல வந்து பேச வந்த எனக்கும் இந்த நாள் ஒண்ணு இருக்கு, யாரும் தப்பிக்க முடியாது. இந்த மரணத்துக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா நினையாத வேலையில சகதியாக நினைத்து கூட பார்க்க முடியாத நேரத்தில் என் வாழ்க்கையின் முடிவு வரும். அதற்கு என்னை ஆயத்தமா வைத்திருக்கிறேன்னா அதை யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை. என்று சொன்னார், ஒரு சந்தோஷமான கொண்டாட்டத்தின் வீட்டுக்கு போகிறத பார்க்கிறோம் ஒரு துக்கத்துக்கு போறது நல்லது. ஏனென்றால் அவனுடைய முடிவு அங்கே விளங்கும் சொன்னார். இந்த துக்கத்துல நாமும் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். இந்த துக்கத்துல பங்கெடுக்க வந்த நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய முடிவு நாளுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? கர்த்தர் எனக்கு நியமித்த நாளுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? ஆராய்ந்து பார்ப்போம். நான் மறிக்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளே மறிப்பேனா? இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாம இயேசுவை ரட்சகனா ஏற்றுக்கொள்ளாம உங்கள் வாழ்க்கையில ஞானஸ்தானத்திற்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்காமல் கிறிஸ்துவோடு கூட மரணத்தின் அடையாளத்தை கொண்டு வருகிற ஞானஸ்தானத்தில் ஒப்புக் கொடுக்காமல் இருந்தால் தாமதிக்காதீங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுப்பிறதற்கால் உங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தும். கர்த்தருடைய தெய்வீக ஆறுதலும் தேவனுடைய திவ்ய பிரச்சனை குடும்பத்தோடு உங்களை வழிநடத்த ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே தன்னுடைய கரங்களால் உங்களை மூடி தேவன் மறைத்து தம்முடைய ஆறுதலால் கண்ணீரை குறைத்து வழிநடத்துவாராக. நாம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்தத்திற்காக இந்த காலைகளிலே அன்பான வீட்டாரை இந்த கருத்திலே வைக்கிறோம். அன்பான தாயார் கொடுத்த நல் வாழ்க்கைக்காக நன்றி. அவர்களுக்கு கொடுத்த இந்த உலகத்தில் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அந்த அவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி. ஒரு நல்ல மகளாக, சகோதரியாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல தாயாக, ஆண்டவரே ஒரு மாமியாராக, ஆண்டவரே ஒரு பாட்டியாக, பல நிலைகளிலே அவருடைய வாழ்க்கையிலே பல உறவுகளோடு அவர்கள் ஆண்டவரே உறவாட அவர்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாழ்க்கைக்காக மட்டும் நன்றி. ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் நினைக்க கூட முடியாத சந்தர்ப்பத்திலே சூழ்நிலையிலே ஆண்டவர் அவருடைய ஜீவன் சடுதியாக அவர்களை விட்டு இந்த உலக ஓட்டம் முடிந்து விட்டாலும் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் அவர்கள் இந்த உலகத்தோடு ஒரு வாழ்க்கை முடிந்து விடவில்லை. அவர் உமக்குள்ளே வாழ்ந்தவர்கள், உண்மை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், உம்மோடு உடன்படிக்கை செய்தவர்கள், உமக்குள்ளே ஆண்டவரை மரணத்திற்கு உட்பான ஞானஸ்தானத்திலே தங்களை அர்ப்பணித்தவர்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. எக்காலம் ஒலிக்கும் போது அவர்களும் ஆண்டவரை உயிரோடு உம்மோடு எழுதி வருவார்கள். கர்த்தாவே நாங்கள் மீண்டும் மேகத்திலே சந்திப்போம் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. அந்த ஆறுதலால் பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். ஆமாப்பா
மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கிற தெய்வீக ஆறுதலுக்காக, நீர் கொடுக்கிற தேர்தலுக்காக உமக்கு நன்மை. அந்த ஆறுதலையும் ஆண்டவரே அந்த தேர்தலையும் அந்த ஆண்டவரே கணவருக்கு தருவீராக, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தருவீராக, மருமக்கள்மாருக்கு தருவீராக, ஆண்டவரே பேர குழந்தைகளுக்கு தருவீராக, உடன் பிறந்தவர்களுக்கு தருவீராக, உறவுகளுக்கும் ஆண்டவரே உற்றாருக்கும் நண்பர்களுக்கும் தருவீராக. உங்களுடைய தெய்வீக ஆறுதல் அந்த வீட்டை நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும். நீர் முன்னின்று நடக்கும் பெரிய காரியங்களை செய்து தொடர்ந்து வழிகாட்டும். உங்களுடைய ஆளுகையில் கருத்து நடக்கார அதன் முழுவதையும் பொறுப்படுத்தும். நீர் எல்லாவற்றையும் நன்மை ஆண்டவரை சமாதானம் ஆண்டவரை நடத்தும் குறிப்பிடங்களே நீர் மகிமை இயேசுவின் நாமத்தில் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசித்தாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசித்தாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, வின் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, வின் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ.
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே. பூமியிலே நீர் பிறக்க வைத்து அந்த இயக்கங்களில் ரட்சித்து விடுதலையாக்கி தம்முடைய பிள்ளையாய் நீ சேர்த்து கொண்டு நல்ல குடும்பத்தை பெற்றெடுக்க உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்ப. இத்தனை ஆண்டுகள் ரட்சிப்பிலே மகிழ்ந்து கலிகூறும்படி ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க முடியாத நல்ல ஒரு பாக்கியத்தை தாயார் கொடுத்ததுக்காக போகிறோம். ஆண்டவரே, இந்த இறுதி வேளையில் நம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தாயாரை நாங்கள் முகமுகமாய் பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் புறப்படுகிறோம். எங்கள் தேவனுடைய இன்ப சமூகம் அன்பான ஐயாவையும் பிள்ளைகளையும் மருமக்களையும் சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி சகல ஆறுதலின் தேவன் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆறுதல்படுத்தும். இந்த வார்த்தையினாலே நீங்கள் தேற்றுங்கள் சொன்னது போல கேட்டு இருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு இருதயத்தினையும் தேற்றி சமாதானத்தோடு வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இருக்கிற அடக்காராதை முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்த ஆசிரியர் இயேசுவின் நாமத்திலும் பிதாவே. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു. ആകെയൽപനേരം മാത്രം എൻ്റെ യാത്ര തീരുവാൻ, ആകെയര നാഴിക മാത്രം ഈ ഉടുപ്പു മാറ്റുവാൻ. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു. രാത്രിയിൽ ഞാൻ ദൈവത്തിൻ്റെ കൈകളിൽ ഉറങ്ങുന്നു. അപ്പോഴുമെൻ രഥത്തിൻ്റെ ചക്രം മുൻപോട്ടോടുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു. രാവിലെ ഞാൻ ദൈവത്തിൻ്റെ കൈകളിൽ ഉണരുന്നു. അപ്പോഴുമെൻ മനസ്സിൻ്റെ സ്വപ്നം മുൻപോട്ടോടുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു.
സുഖം തേടാൻ ഇപ്പോഴല്ല സമയം. എൻ സ്വദേശത്ത് ചെല്ലേണം, യേശുവിനെ കാണണം. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു. സമയമാം രഥത്തിൽ ഞാൻ സ്വർഗയാത്ര ചെയ്യുന്നു. എൻ സ്വദേശം കാൺമതിനായി ഞാൻ തനിയെ പോകുന്നു. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தேவனுடைய கடைசி வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். வேதத்தை நாம் வாசிக்கிறோம். காரியத்துடைய துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜனங்கள் தன்னுடைய முடிவை சிந்தித்தால் நலமாக இருக்கும் என்று வேதவசனம் சொல்கிறது. முடிவின் வேலைக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி முடிக்கிறோம் என்பது முக்கியமான காரியம். சில வருஷங்களுக்கு முன்னதாக பாஸ்டோடு ஊழியத்திற்கு டெல்லிக்கு போயிட்டு இருந்தோம். போய்விட்டு திரும்பி வரும் பொழுது அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகும் பொழுது பக்கத்தில் இருக்கிற முதிர்ந்த வயதானவர் சொன்னார், சூப்பர் லேண்டிங்னு சொன்னார். ஏனென்றால் அது வண்டி இறங்கினது, அந்த ஃபிளைட் இறங்கினதே தெரியல, அந்த அளவுக்கு அழகாக அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகுது. அதே போல ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தோம். அந்த வீட்டை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, ரொம்ப சூப்பரா பினிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வீட்டை நன்றாக முடிக்கிறார்கள், லேண்டிங் நன்றாக இருக்கானால் நம்முடைய வாழ்க்கை முடிக்கும் பொழுது அது மகிமையாக முடிக்கும். வேதத்திலே அநேகர் ஓட்டத்தை துவங்கினார்கள், ஆனால் தன்னுடைய ஓட்டத்தை மகிமையாக முடிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில முடிவு ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில துவக்கத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ஆனால் முடிவை குறித்து நாம் யோசிக்க மாட்டோம். வேதத்திலே அநேகர் மகிமையாக துவங்கினார்கள், முடிக்கும் பொழுது வாழ்க்கையை மகிமையாக முடிக்கவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், சாலமோன் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு பொற்கோயிலை அவன் கட்டினான். அவன் அநேக காரியங்களை செய்தான். கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார், அநேக காரியங்கள் அவன் சாதித்தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை அவன் முடிக்கும் பொழுது வாழ்க்கை அவன் மகிமையாக முடிக்கல, ஒரு விக்கிர ஆராதனைக்காரனாக முடித்தான். தன்னுடைய வாழ்க்கை முடிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டின அதே மனுஷன் விக்கிரக கோயில்களையும் அவன் கட்டி முடித்தான். அவருடைய வாழ்க்கை நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது சாலமோனை குறித்து மகிமையான காரியங்கள் எழுதப்படவில்லை, விசுவாசத்தின் பட்டியல எழுதப்படவில்லை. வேதத்தில் இன்னொரு மனுஷன் இருந்தார், இயேசுவோடு ஊழியம் செய்தான், 3 வருஷம் ஊழியம் செய்தான். இயேசுவுக்கு ட்ரெஷரராக இருந்தார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முடிக்கும் பொழுது ஒரு திருடனாக தன்னுடைய வாழ்க்கை தானே வேதனையாக முடித்தார். இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் எப்படி முடிக்க போகிறோம்? வேதத்தில் ஒரு மனுஷன் இருந்தால், அவன் யார் என்றால் சவுல் என்கிற ஒரு மனுஷன். தன்னுடைய வாழ்க்கை துவங்கும் பொழுது அவன் துன்மார்க்கனாக துவங்கினான். சபையை துன்பப்படுத்துகிறவனாக, வேதனைப்படுத்துகிறவனாக அவருடைய வாழ்க்கையுடைய துவக்கம் காணப்பட்டது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை முடிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை
முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நாளிலே எனக்கு தருவார் என்று தன்னுடைய ஓட்டத்தை மகிமையாக கிரீடம் சூட்டப்பட்டவனாக ஓட்டத்தை முடித்த அந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையுடைய ஓட்டம் எப்படி முடிய போகிறது? தேவனுக்கு உகந்த ஓட்டமாக முடிய போகிறதா, இல்லாவிட்டால் தேவனை விட்டு தூரமாக நாம் முடிக்க போகிறோம்? இன்னொரு மனுஷர் இருந்தால் வேதத்திலே 2 பேர் மரித்து போனார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் ஏழை லாசரு. வேதத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் மரித்து போனால் தன்னுடைய வாழ்க்கை கண்கள் எங்கே திறந்தான் என்றால் பாதாளத்திலே தன்னுடைய கண்களை திறந்தான். அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவித்தான், எல்லாம் இருந்தது. ஆனால் வாழ்க்கை முடிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை பாதாளத்திலே கண்களை திறந்தான். அந்த பாதாளத்துல நம்ம கதறுகிறான். அந்த லாசருடைய கை வந்து எனக்கு என்ன தேவை? ஒரு சொட்டு தண்ணீருக்காக கதறினான். ஆனால் அவருடைய வீட்டிற்கு முன்பதாக ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யார் என்றால் ஏழை லாசரு. அவன் புசிப்பதற்கு ஆகாரம் இல்லை, முடித்துக் கொள்வதற்கு வஸ்திரம் இல்லை, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை. ஆனால் வேதத்துல வாசிக்கிறோம், அவனும் லாசரும் மரித்து போனான். வேதவசனம் சொல்கிறது, தேவ தூதர்கள் வந்து அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விட்டார்கள். வேதத்துல வாசிக்கிறோம், தன்னுடைய வாழ்க்கை மகிமையாக முடித்தாங்க. நாளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிக்க போகிறது? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நம்முடைய வாழ்க்கை முடிக்கும் பொழுது நாம் நீதிமன்களாக முடிப்போமா, இல்லாவிட்டால் பாவத்திலே சாலமோனை போல யூதாஸ் காரியத்தை போல முடிப்போமா? நம்முடைய வாழ்க்கை நீதியில முடிப்போம் என்றால் அந்த நீதியுள்ள நியாயாதிபதி வரும் பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபம் அடைந்து அவரை நாம் தரிசிப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வந்து பாவத்திலே முடிப்போம் என்றால் அந்த பரிசுத்த தேவனை என்ன முடியாது, தரிசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இங்க ஒரு மாங்காய் விதை நாம் விதைக்கிறோம், இது வந்து தேங்காய் வரும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவக்காய் விதையை விதைத்து அதுல சப்போட்டா வரும்னு என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கும். எதை விதைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும், முளைத்தெழுந்து வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மகிமையின் தேவனை சந்திப்போம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே அனைவருடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட கசப்புகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னாலும் அனைவருடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற பரிசுத்தம் காணப்படுகிற நாளிலே நம்முடைய வாழ்க்கை முடிக்கும் பொழுது ஒரு பவுலை போல ஒரு ஏழை லாசருவாக அவன் முடித்தாலும் என்னுடைய வாழ்க்கை மகிமையாக ஆபிரகாம் மடியில கொண்டு போய் சேர்க்கப்பட்டது போல. ஆண்டவரே, என்னுடைய ஓட்டம் முடிக்கும் பொழுது, நம்முடைய ஓட்டம் முடிக்கும் பொழுது அது மகிமையாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலே தாயாருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த நாட்களிலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ஓட்டத்தை மகிமையாக முடிக்கும்படிக்காக தேவன் கிருபை தந்தார். இந்த நாளில் நாம் விதைக்க வந்திருக்கிறோம். தேவன் வரும் பொழுது வேதத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், இன்று உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு விதைப்போம். நிச்சயமாக தேவன் வரும் பொழுது அவரை தரிசிப்போம் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஸ்தலத்தை விட்டு நாம் கடந்து போவோம். தேவன் சமாதானம் ஆளுகை செய்வதா. அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆரம்ப நாளை பார்க்கிறோம், முடிவு நாள் எல்லாம் நமது. நம்முடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே, தாயார் நல்ல ஒரு முடிவோடு கூட சமாதானத்தோடு கூட இளைப்பான் முடிப்பு இருக்கிறார்கள். இது உயிரோடு இருக்கிற நாங்களும் கேட்டு எங்களுடைய முடிவும் ஆண்டவரை சமாதானத்தோடு கூட உன்னோடு இருக்கிற முடிவாய் காணப்பட்டும். உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா, நமக்கு நன்றி செலுத்துறையா. எல்லாருடைய முடிவும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பவுல் ஒரு பவுலாக மாறி நல்ல ஒரு முடிவோடு கூட காணப்பட்டது போல ஓட்டத்தை முடிக்கவும், வெற்றி வாகை சூடவும், நீரின் கிரீடத்தை பெறவும் தாயார் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி. இருக்கிற சூழ்ந்திருக்கிற யாவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் கொடுத்து அந்த மகிமையான ராஜ்யத்தில் பிரவேசிக்க உதவி செய்யும். அந்த முறையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மத்திய ஆகாயத்தில் நீ வரும்பொழுது தேவ தூதர்கள் இக்காலங்களை முழங்கும் பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எதிர்கொண்டு செல்வோம் என்ற நம்பிக்கையின்படி இங்கே நாங்கள் ஆண்டவர் விதைக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. സിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിടുന്നു.
എനിക്കൊരു സഹായകൻ മാറിയുണ്ടെന്നറിഞ്ഞതിൽ ഉല്ലാസമേ. എല്ലാവർക്കുമെല്ലാം കർത്താവത്രേ. വിധവയ്ക്കു കാന്തനും സാധുവിനപ്പവും എല്ലാവർക്കുമെല്ലാം കർത്താവത്രേ. കാക്കയ്ക്കും വയലിലെ റോസയ്ക്കും ഭക്ഷണവും ഭംഗിയും നൽകുന്നവൻ. കാട്ടിലെ മൃഗങ്ങൾ നാട്ടിലെ മത്സ്യങ്ങൾ എല്ലാം സർവേശ്വരനെ നോക്കിയിടുന്നു. കാട്ടിലെ മൃഗങ്ങൾ കാട്ടിലെ മത്സ്യങ്ങൾ എല്ലാം സർവേശ്വരനെ നോക്കിയിടുന്നു. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിയിടുന്നു. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ എന്നിൽ കനിഞ്ഞെന്നെ ഓർത്തിയിടുന്നു. இயேசுவே, நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையின் பிரகாரம் அந்த சரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் பூமிக்கு தீயாகவும் நாங்கள் அதை பத்திரப்படுத்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே அன்பு பசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் சமாதானமும் பசுத்தமும் நம் அனைவரோடும் கூட சீக்கிரமாய் இக்காலத்தை கேட்டு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ആനന്ദമുണ്ടെനിക്ക് യേശു
തൻ സ്നേഹം നിറഞ്ഞേശു ചൊല്ലുന്നു.